ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஹாஃப் இயர் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதிலிருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, அரையாண்டு இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அண்டு மேக்ஸு, தமிழ் இருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம். எல்லா வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்துக்குங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 100 மார்க்கு 3 hours எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 1 word 14 1 word நான் ரீட் பண்ணிகிட்டே போகிறேன். நீங்கள் இப்போ வந்து கேட்டு இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து he did not look very prosperous. Second, a little stream trickling over the rocks. You have stolen the oranges and concealed them in your packet. Choose the correct antonyms. முதல் வந்து synonyms 3 கேள்வி, அதுக்கடுத்து antonyms 3 கேள்வி பார்க்கலாம். ஃபோர்த்து வந்து they made an immense improvement in English. ஃபிஃப்த்து Clem Jones was a careful planner. Water is a common of liquids. இதுக்கெல்லாம் ஆண்டனிம்ஸ் எதிர்வார்த்தைகள் எதிர்மறை எழுதணும். இந்த பிளாக்கில் எழுதலாம். அடுத்து லீஃபுக்கு எதிர்மறை எழுதணும். அடுத்து 8th கொஸ்டின் பாப்புலருக்கு நம்ம வந்து எதிர்மறை எழுதணும், அதாவது ஆண்டனிம்ஸ் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 9th கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் ஆஃப் RAM. Random access memory, read only memory, read access memory, rapid accurate memory. இது வந்து ரீட் ஒன்லி மெமரி தான் வரும். இருந்தாலும் நீங்கள் புக்கில் பார்த்து அது கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 10th 10வது கொஸ்டின் சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் ஆஃப் டு பேர். இட் வில் வேர்ட் here to form a compound word கேட்குறாங்க. 11th ஒன்று filling the blanks. 12th complete the following sentence using the most appropriate tense for form of the verb given below. இந்த வெர்பு கேட்குறாங்க கரெக்டாக. a good student always works hard, worked hard, have worked. இதை நீங்கள் இது பண்ணி இதை பார்த்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷை பொறுத்தளவில் நீங்கள் படிக்கலாம், ரீட் பண்ணி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. 13th கொஸ்டின் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப்ஸ் given below. 14 complete the following sentence with the most appropriate phrasal verb given below. The narrator was dash oranges. அடுத்து போன மார்க் 2 mark கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 2 mark கொஸ்டின் அது 3 நம்ம எழுதணும். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின் கேட்குறாங்க. 15 வந்து who is Ponko. 16 who were Sachin's favorite players. What according to the writer in the real elixir of life. அதுக்கடுத்து 18 கொஸ்டின் what did the visitor hide in the jackfruit tree. அடுத்து மொத்தமாக நம்ம வந்து 2 mark கொஸ்டின் 3 அட்டன் பண்ணணும். read the following set of the poetic lines or answer any 3 of the following. இதை ரீட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம எனி 3 of the following அட்டன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து ஓகே செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 of the following 3 எழுதணும். இதில் வந்து 2 mark கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ரைட் த anagram for the following. Milone, elbow, weaver. Write the full form of the following words. They have, was not. அதுக்கு punctuate the following. A human, how could a human be a teacher. இது என்ன சொல்லுது, பஞ்சுவேட்னு நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டு எழுதும்ல அது மாதிரி. அதுக்கடுத்து 26 வந்து rearrange the words in correct order to make a meaningful sentence.
இதை வந்து கரெக்டாக சென்டென்ஸாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 27 வந்து ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் அண்டு அண்டர்லைன் தான். ப்ரிப்போசிஷனை அது கண்டுபிடிச்சி அதை அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கடுத்து செக்ஷன் 4ல் வந்து வழிகாட்டுறது, அதாவது சதீஷ் அப்ரோச்சஸ் யூ டு டைரக்ட் யூ டு த போஸ்ட் ஆஃபீஸ், ரைட் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 3 இன்ஸ்ட்ரக்ஷனில் சதீஷ் அதை வந்து கரெக்டாக நம்ம எங்கே போகணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். இங்கே இருக்கும், நம்ம அங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். அப்போ நேராக போயிட்டு ரைட் அடிச்சுட்டு ஒரு 100 மீட்டர் முன்னாடி போனவங்களுக்கு லெஃப்ட் சைடு போஸ்ட் ஆஃபீஸ் வரும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாலாஜி பவன் முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் வரும்னு நம்ம இங்கிலீஷில் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாம் ஈஸி தான். இது 5 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் 10 lines. அச்ரேக்கர் வாஸ் எ சின்சியர் கோச். Substantiate. How did Amy manage the situation at home? Describe the confrontation between the narrator and Ponko. Life on Earth cannot exist without water. Explain. தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை இங்கிலீஷில் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ரீட் பண்ணி தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் அட்மோஸ்ட் 10 லைன். ஒரு லைனுக்கு ஒரு 6 மார்க்கு. ஸோ நீங்கள் 10 லைன் எழுத சொல்லியிருக்காங்க. 33, 34, 35 எழுத சொல்லியிருக்காங்க. 36லேயும் அதே தான். 37 1 மார்க் கொஸ்டின். எப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோவிங். ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். இதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 மார்க் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம பேராகிராஃப் ரீடிங். 38ல் ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸஸ். இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ் இது ஃபுல்லாக இதுக்குள்ளேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நம்ம ரீட் பண்ணிவிட்டு விச் இஸ் த லுக்டு டிக்டி, இதில் நம்ம ரீட் பண்ணாமல் கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ரீட் பண்ணிட்டு இதை தெரிஞ்சுக்குங்க. இதேமாரி தான் மாடல் வரும். கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 4 கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கும் 5 மார்க்கு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 42 பாருங்கவே, அதான் நம்மளுக்கு ஈஸியானது. இதெல்லாம் நம்ம படிக்காமல் எழுதக்கூடியது. லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் above 5 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இதை பார்த்தா என்ன தோணுதோ அதை 5 சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஈஸியாக நம்ம எழுதலாம். இது மதர் தெரசாவை பற்றி நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. 43 மேக் நோட்ஸ் ஆர் ரைட் a summary of the following passage. இதை வச்சு மேக் நோட் பண்ணலாம், ஒரு சம்மரி பண்ணலாம். இது ஈஸியானது. அதுக்கடுத்து 44 ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். இதில் எரர் கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்து ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். இதை நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் ஈஸியாக பண்ணலாம். கோட் ஃப்ரம் மெமரி. இது அதுக்கடுத்து 46 ரைட் அண்ட் ஆன்சர் about 150 words by developing the following hints. இதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு இது 8 மார்க்கு. ஸோ இதை நம்ம எஸ்ஏ மாரி எழுதலாம், சூப்பராக எழுதலாம். உங்களுக்கு தெரியும். 47 ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. இதிலே கொடுத்துருக்காங்க 4. இதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் இதுலேருந்தே எடுத்து நம்ம இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதணும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவும். இதில் அடுத்து ரீட் த போயம். இது இல்லைன்னா இந்த கேள்வி இல்லைண்டா இந்த கேள்வி, மேலே இருக்க இந்த கேள்வி இல்லைண்டா இந்த கேள்வி நம்ம எழுதலாம். இந்த கேள்விக்கு அதே பெஸ்ட்டானது மேலே வந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதை பார்த்து எழுதிருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கிலீஷோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், ஹாஃப் இயர்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.